அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? விவசாயிகள்லாம் ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு கடுமையான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லை மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் காற்றடித்தாலும் எது வந்தாலும் விவசாயிகள் தான் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. விவசாயம் இல்லைன்னா எல்லாம் உணவுண்டு தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதை பற்றி யாரும் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ பார்க்குறாங்க, ஓரளவு அந்தளவுக்கு தான், பெரிய இதில் யாரும் பார்க்குறது இல்லை. இப்போ விவசாயிகள்லாம் நிவாரணம் கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வருஷம் மழை பெஞ்சிகிட்ருக்கு. வருஷம் முடிஞ்ச ஓரளவு நீங்கள் மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்க நிவாரணம். அந்த நிவாரணம் வாங்கியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னென்னா, இப்போ தாய்வானில் பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் 20 ஏக்கருக்கு ஒரு ரோடு இருக்கும், ஒரு வடிகால் இருக்கும். மழை தண்ணி வெள்ளம் வந்ததுன்னா அந்த வடிகாலில் தண்ணி போயிடும். வண்டியெல்லாம் நேராக ஸ்பாட்டுக்கு எல்லா வண்டியுமே அங்கே போயிடும், ஏன்னா பாதை இருக்கிறதுனால. அதனால் அவங்க தைவான்லேருந்து ரொம்ப நாஸ்காக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் அதுபோல் செயல்பாடுகளை யாரும் செய்கிறதில்லை, ரிஸ்க் எடுக்கிறதில்லை. அது ஏன்னா அவங்களுக்கு அரசியல் பண்ணுறதுக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது. இதெல்லாம் சிந்தனை பண்ணுற அளவுக்கு அவங்க இல்லை. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, டவுனில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டிலெலாம் தண்ணி தேங்கி வைத்துனா அதுக்கு பாதாள சாக்கடை திட்டம்னு உருவாக்குறீங்க. உருவாக்கி தண்ணியை வெளியாகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க. ஏன் இல்லைன்னா அதுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை செஞ்சிடுறீங்க. அதே போல் ஒரு புறவழிச்சாலை செய்யணும்னு ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஒரு பைபாஸ் ரோடு போகணும்னு நினச்சிங்கன்னா, அது பட்டா நிலமோ புறம்போக்கோ ஏதோ ஒரு லைனை கிளியர் பண்ணி அவங்களுக்கு தேவையான காசை கொடுத்து ஒரு புறவழிச்சாலையை உண்டு பண்ணிடுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் விவசாய நிலங்களுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு 4 வேலி 5 வேலி இப்படி தான் உங்களுக்கு பாதை இருக்கே தவிர பிளாட்டாக பாதை இருக்க மாட்டேங்குது. அதனால் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க வண்டி வச்சு போகிறதுக்கு. ரெண்டாவது வாய்க்கால் வடிகால் இல்லை. இன்றைக்கி தண்ணி தேங்கினா எப்படி தேங்குது? வடிகால் இருந்தால் தண்ணி ஆட்டோமேட்டிக் போயிடும் பாருங்க. எங்கேயுமே வடிகால் கிடையாது. முன்னாடி இருந்த வடிகால்லாம் ஏகப்பட்ட வடிகாலை மூடிட்டாங்க. அது வேறு. இது கொஞ்சம் நெஞ்சம் நீங்கள் பார்த்து கவர்மெண்ட்டில் ஓரளவு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க. பழைய இதெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்லை புதுசாக நீங்கள் உருவாக்குங்க. புரியுதா இல்லையா? இப்போது ஒரு 100 சீட்டு இருக்குது, இன்னொரு 25 சீட்டு வந்தால் தான் சட்டசபை அமைக்க முடியும்னா நைட்டாக எல்லாமே செஞ்சு கிளியர் பண்ணி செஞ்சிடுறீங்க. புரியுதா இல்லையா? ஆட்சி அமைச்சிடுறீங்க. அது மாதிரி இதுக்கு ஒரு வழிகளை உண்டு பண்ணணும் கவர்மெண்ட்டு. விவசாயிகள் எப்போ பார்த்தாலும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. மழை பெஞ்சால் நெல் கொண்டாந்து சேர்க்க முடிய மாட்டேங்குது. பயிராக இருக்குப்போ பயிர் போயிடுது. எல்லா வகையிலும் டோட்டலி இந்த நாட்டில் அதிகமாக பாதிக்கப்படுற விவசாயம். உங்களுக்குலாம் தெரியும். நீங்கள்லாம் கிட்டத்தட்ட விவசாய குடும்பத்துலேருந்து தான் போயிருப்பீங்க. சட்டமன்றத்துக்கும் சரி பார்லிமெண்ட்டுக்கும் நீங்கள் விவசாய குடும்பத்துலேருந்து தான் போயிருப்பீங்க. ஒன்றும் அமெரிக்காலேருந்து நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சு அதை பற்றி நீங்கள் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அடுத்த ஒரு இலக்கை நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கணும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கான அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனை, அதனால் அதுக்கான வழிகளை கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி விவசாயத்துக்கு சரியான ஒரு வழிகளை கண்டுபிடிங்க. டிஎன்சியில் நெல்லை கொண்டு போட்டால் சரியாக போட முடியல, அதுக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி பண்ணி கொடுங்க. நீங்கள் அரசியல்லே ஏன்னா 5 வருஷம் நீங்கள் அரசியல் பண்ணீங்க. இப்போ மற்ற நாடெல்லாம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தில் அரசியல் முடிச்சுடுவாங்க. புரியுதா இல்லையா? இங்கே நம்ம தமிழ்நாட்டில் 5 வருஷமாக அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க. யாரோட போகிறீங்கன்னு தெரியல, யார் ஓட்டு போட போகிறான்னு தெரியல. ஏன்னா இந்த வருஷம் கடுமையான அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாக போகுது. ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வந்துருக்கு தமிழ்நாட்டில். அது பொலிட்டிக்கல் பிரச்சனை, அதை விடுங்க. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன வழிகளை பண்ணுங்கள். நீங்கள் எப்படி இப்போ நிவாரணம் கொடுத்தீங்கன்னா இப்போ ஏன்னா இங்கே அமெரிக்காவில் இருந்தால் பணம் வாங்கி கொடுக்க போகிறீங்க, எங்கள் வீட்டு காசு எடுத்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. மறுபடியும் கடன் ஏறணுன்னா இன்னும் 2 லட்சம் கடன் வாங்க போகிறீங்க. ஏற்கனவே 8 லட்ச ரூபா கடன் இருக்குது, 8 லட்சம் கோடி கடன் இருக்குது. காசுலாம் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இப்போ நீங்கள் நிலத்தை வந்து கொடுக்க முடியாது பாருங்கள். உங்கள் பணத்தையும் எடுத்து கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் காசு தான் கொடுக்க போகிறீங்க. அதனால் அதுக்கான அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வராத அளவுக்கு பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு காசு மிச்சம் பாருங்கள். நம்ம காசு போனோம், மக்கள் காசு தான் நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க. புரியுதா இல்லையா? அதனால் ஒரு பிரச்சனை அதை தீர்க்க வழி என்னவோ அதுதான் பார்க்கணும்.
அதை விட்டு சும்மா எலெக்ஷன் வருகிறதுக்காக நீங்கள் இப்போ நிவாரணம்லாம் நிறையா கொடுப்பீங்க, அதை வச்சு நீங்கள் எல்லா இதுவும் பண்ணுவீங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம், நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொரு இதுக்கும். அதனால் விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தர வழிகளை காட்டுங்க. லோனுக்காக போய் ரொம்ப சிரமப்படுறாங்க, 24 வருஷம் லோன் கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம். அவங்க செய்கிற விளைபொருட்களை நீங்களே வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். 1000 வழிகள் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதுக்கான ஒரு வழிகளை உண்டு பண்ணுங்க. புரியுதா? சும்மா நிவாரணம் கொடுத்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படின்னு என்னுடைய கருத்து. அதுக்கான இதை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க. ஓகே, பாய், வணக்கம்.